அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. இந்த கலியுகத்தில் இகபர சுகம், அதாவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களையும் மற்றும் மனித நிலையை கடந்து தெய்வ நிலை, முக்தி போன்றவற்றை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அந்த இகபர சுகத்தை முருகப்பெருமானிடம் வேண்டுவதற்கு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடலை மனம் ஒன்றி பாடினால் முருகப்பெருமானே நமக்கு குருவாக வந்து நம்மை வழிநடத்தி ஞானம் முதலிய அனைத்து நன்மைகளையும் நல்குவார். அந்த பாடல்: உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் உருவாக நீயே வருவாய், உருவமில்லாமலும் நீயே வருவாய், இருக்கும் அனைத்துமாக நீயே வருவாய், இல்லாததாகவும் நீயே வருவாய், மலராகவும் நீயே வருவாய், அதில் வரும் வாசனையாகவும் நீயே வருவாய், கண்மணியாக நீயே வருவாய், அதில் உள்ள ஒளியாகவும் நீயே வருவாய், கருவாக நீயே வருவாய், அதில் வரும் உயிராகவும் நீயே வருவாய், முக்தியாக நீயே வருவாய், விதியாகவும் நீயே வருவாய், என்னை வழிநடத்த குருவாகவும் நீயே வந்து அருள் புரிய வேண்டும் என்று பாடுகிறார். இந்த பாடலை மனமொன்றி பாடிவர முருகப்பெருமானே குருவாக வந்து நம்மளுடைய எல்லா செயல்களிலும் நம்மை வழிநடத்தி நற்கதி அருள்வார். இதை வெளிப்படையாக பார்த்தால் ஞானத்தை பற்றிய பாடலாகவே தோன்றும். ஆனால் இந்த பாடலில் செல்வ வளங்களை அருள வேண்டும் என்ற உள் அர்த்தமும் இருப்பதாக மகா பெரியவர் கூறியிருக்கிறார். ஒருவர் மகா பெரியவரிடம் வறுமையால் கஷ்டப்படுவதாகவும் பல கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும் முறையிட்டிருக்கிறார். அதற்கு மகா பெரியவர் கந்தர் அனுபூதியில் உள்ள இந்த பாடலை பாட சொல்லியிருக்கிறார். அதற்கு வந்த நபர் இதில் செல்வத்தை பற்றி ஏதும் குறிப்பிடவில்லையே என்று கூறியிருக்கிறார். அதற்கு மகா பெரியவர், எங்கே அந்த பாடலில் உள்ள கடைசி வரியை கூறு என்று சொல்ல, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொன்னார். மகா பெரியவர் அதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்? குருவாய் வருவாய் அருள்வாய் என்று சொல்லியிருக்கிறார். வருவாய் என்பது என்ன? வருமானம் அல்லவா? வருமானம் பெருக அருள்வாய் என்றும் குருவாய் வந்து வழிநடத்துவாய் என்றும் இரண்டு அர்த்தத்தில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இதை பாடிவர கஷ்டங்கள் தீர்ந்து இகபர சுகம் கிடைக்கும் என்று மகா பெரியவர் கூறியிருக்கிறார். ஆக ஞானத்தையும் உலக சுகங்கள் அனைத்தையும் கிடைக்க அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடலை பாடி முருகப்பெருமானின் அருள் பெற்று எல்லோரும் சிறப்போடு வாழ அந்த கந்தனே அருள் புரியட்டும். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நன்றி.